டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜென்ரல் தமிழில் ஒவ்வொரு டாப்பிக்காக இலக்கணத்தில் பார்த்துட்டு வர போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்க போகிற ஒரு குட்டி ஒரு டிட்பிட் மாதிரி இது. ஸோ இலக்கணம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட தமிழ் மொழியை பைந்தமிழை பிழையின்றி பேசுகிறதுக்காகவும் பிழையின்றி எழுதுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளுடைய இலக்கணம். நமக்கு 5 இலக்கணங்களையும் ரொம்ப தெளிவாக அற்புதமாக சொன்ன ஒரு பழங்கால இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பிய நூல். அதில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற 5 வகையான இலக்கணத்தையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறலை. ஸோ நம்மளுடைய இலக்கணம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இலக்கு கூட்டல் அன் கூட்டல் அம். இலக்கு அப்படின்னா குறிக்கோள், அன் அப்படின்னா நெருங்கி வருதல், அம் அப்படிங்கிறது ஒரு விகுதி. ஸோ இலக்கணத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இலக்கியங்களை ஈஸியாக எழுத முடியும். ஸோ சாலை விதிகள் தோன்றிய பிறகு தான் சாலைகளில் வண்டி ஓட்டுறதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி தமிழில் இலக்கியங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது, இலக்கண நூல் கிடைக்கல. அப்படி கிடைச்ச பொறுத்து எல்லோரும் என்ன நினச்சோன்னா, இலக்கண நூல் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ திறமையாக நேர்த்தியாக ஒரு நூலை நம்ம எழுத முடியும். ஸோ இலக்கணங்கள் தோன்றிய பிறகே இலக்கியங்கள் தோன்றியிருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. தேங்க்யூ.